திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம் வந்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வாங்கய்யா. சம்பளம் சொல்லுங்க. திருப்பலை பாட சொல்லுங்க. நம்ம சித்திரமா பாருங்க. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் வாகீசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெள்ளு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாலி அமுதனார் மருவு புருடோத்தமர் சேதிராயர் மூரர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை கால ஐயடிகள் சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடனாருண் கபிலர் கரணமெய்யுணர் இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரா அடிகளார் திருமேவு பட்டினத்தடிகளோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். அருந்தமிழ் திங்கள் செய்வ அருட்பெரும் பரிதி ஓங்கு பெருங்கலை பொதியில் நுண்மை பேருணர் வருவி தூய நறும்பல பண்பின் சோலை நயவுரை தென்றல் என்று பொருந்துர பலரும் போற்றும் புனிதர் எம் ராமநாதர். திருச்சிற்றம்பலம். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெரும் துறை ஊரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்முடைய பன்னிரு திருமுற்றோர்களே, முதல் திருமுறையிலே இப்போது நாம் 3வது பண்ணாகிய பழந்தக்கராக பண்ணிலே அமைந்த பதிகங்களை பாராயணம் செய்து வருகிறோம். அதுல இன்றைக்கு 57வது பதிகமாகிய திருவேற்காடு பழந்தக்கராக பண்ணிலே அமைந்து இரவு 33:45 நாளிலிருந்து 37 நாளைகன்னு சொல்லி இரவு நேரத்துல 7:30 to 9 மணிக்குள்ள சுத்த சாவி ராகத்துல பாடுவதா சொல்வார்கள். இந்த தலம் திருவேற்காடு தொண்டை நாட்டின் 23வது தலமாக சென்னையில இந்த பூந்தமல்லியிலிருந்து ஆவடி பறவையில காடு விட்ட பகுதியில பாலாற்றங்கரையில அமைந்துள்ள தலம். இதற்கான பெரிய புராண பாடல் 1030. ஐயா சாம்பு ஐயா. நன்றிங்கய்யா.
திருவேற்காடமர்ந்த செலும் சுடர் பொற்கோயில் சென்றணைந்து பணிந்து திருப்பதிகம் பாடி வருவேட்ட மனத்தவுணர் புறங்கள் சேற்றார் வலிதாயம் வந்தெய்தி வணங்கி போற்றி உருவேட்டார் அமர்ந்துரையும் ஓத வேலை ஒற்றியூர் கை தொழ சென்று உற்ற போது பெருவேட்கை தரு வாழ்வு பெற்ற தொண்டர் பெரும்பதியோர் எதிர் கொல்ல பேணி வந்தார். திருச்சிற்றம்பலம். திருவேற்காட்டுல போய் திருப்பதிகம் பாடினார் என்று சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். அதுபோல் அப்படியே பக்கத்துல இருந்த திரு வலிதாயம் போய் அங்கிருந்து திருவற்றியூர் போனார்னு சொன்ன அந்த பாடல் வாழ்க. இப்போது முதல் பாடல். ஒள்ளே தொள்ள கதிக்காம் இவளொளி வள்ளியானுரை வேற்காடு உள்ளியார் உயர்ந்தார் உலகினில் தள்ளியாரவர் தள்ளியாரவர் தேவரே. உயர்ந்த பொருள் நினைத்தால் உயர்ந்த வாழ்வு வரும் என்பதற்கு அடையாளமாக அமைந்த பாடல் இது. வாழ்க. இரண்டாவது பாட்டு. சித்ராமா வாங்கம்மா. ஆடல் நாகம் அசைத்தனவில்லதோர் வேடம் கொண்டவன் வேற்காடு பாடியும் பணிந்தார் இவ்வுலகினில் சேடராகிய செல்வரே. பாடியும் பணிந்தார் இவ்வுலகினில் சேடராகிய செல்வரே. பெருமானை பாடி பணிந்தால் நாம் அவனுடைய சேடனாக அடியானாக மாறலாம் என்று அமைந்த பாடல். மூன்றாவது பூதம் பாட. வாங்கம்மா பரிமேளம்மா. பரிமளா பாடுங்க. பூதம் பாட புறங்காட்டிடையாடி வேதவித்தகன் வேற்காடு போதும் சாந்தும் புகையும் கொடுத்தவர்க்கு ஏதம் எய்துதல் இல்லை. போதும் சாந்தும் புகையும் கொடுத்தவர்க்கு ஏதம் எய்துதல் இல்லை. பெருமானுடைய பூசைக்கு வேண்டிய போது என்கிற அந்த மலர், அதுக்கப்புறம் சாந்தம், புகை முதலெல்லாம் கொடுத்தா அதன் மூலமாக நமக்கு எந்த விதமான துன்பம் ஏதம் என்ற துன்பம் இல்லை என்று சொல்கிற பாடல். வாழ்க. ஆழ்கடல் என. ஐயா ராஜா ஐயா ராணி அம்மா வாங்கம்மா. ஆழ்கடல் என கங்கை கறந்தவன் வீசடையினன் வேற்காடு தாழ்வுடை மனத்தால் பணிந்தேத்திட பாழ்படும் அவர் பாவமே. தாழ்வுடை மனத்தால் பணிந்தேத்திட பாழ்படும் அவர் பாவமே. பெருமானை தாழ்ந்தால் நம்முடைய பாவங்கள்லாம் பாழ்படும்னு சொன்ன பாடல். வாழ்க. அடுத்து அஞ்சாவது ராணிமாம். ஆற்றினாலும் அயர்ந்திட காலனை வீட்டின் உறவேற்காடு பாட்டினால் பணிந்து ஏற்றிட வல்லவர் ஓட்டினால் வினை ஒல்லையே. பாட்டினால் பணிந்தேத்த வல்லவர் ஓட்டினர் வினை ஒல்லையே. திருச்சிற்றம்பலம். நன்றி. பெருமானை பாடினால் வினைகள் ஓடும் என்று சொல்கிற பாடல். வாழ்க. தோலினான் உரை. வாங்க முன்சாமியா. தோலினால் உடை மேவ வல்லான் சுட வேலினால் உரை வேற்காடு நூலினால் பணிந்தே திட வல்லவர் மாலினால் வினை மாயுமே. நூலினால் பணிந்து ஏத்திட வல்லவர்
மாலினால் வினை மாயுமே. நன்றி. நூலினால் பணிந்து ஏத்தல் என்பது நமக்கு கொடையாக கிடைத்த அந்த திருமுறை நூலினாலே பணிந்து ஏத்துதல். சில பேர் வேதாகம நூல்னு சொல்லுவாங்க. நமக்கு வேதமும் ஆகமமும் திருமுறைகள் தான். அதனால அந்த திருமுறையால் பணிந்து ஏத்திட மாலாகிய மயக்கம் தீரும் என்று சொல்கிற பாடல். வாழ்க. மல்லல் மும்மதில். வாங்கம்மா உமா மகேஸ்வரிம்மா. நம்ம திருச்சிற்றம்பலம். மல்லல் முன்மதில் மாய்தர எய்துவோர் வில்லி நான் உரை வேறுபாடு. மல்லல் முன்மதில் மாய்தர எய்ததோர் வில்லி நான் உரை வேற்காடு. சொல்ல வல்ல சுங்கா மனத்தவர் செல்ல வல்ல தீர்க்காமே. சொல்ல வல்ல கருங்கா மனத்தவர் செல்ல வல்ல தீர்க்கமே. பெருமானுடைய சொல்லாகிய அந்த நமசிவாயம், அந்த நமசிவாயத்தை சொல்ல மனம் சுருங்காது விரிவடையும் என்று சொல்கிற பாடல். வாழ்க. அடுத்து 8வது பாட்டு மூரல் வெண்மதி. வாங்கம்மா ஆண்டாளம்மா. 57ல 8வது பாடல். சிவாய நமக்கு சிற்றம்பலம். மூரல் வெண்மதி சூடு முடியுடை வீரன் மேவிய வெண்காடு. வாரமாய் வழிபாடு நினைத்தவர் சேவர் செய்களத்தின்னமே. வாரமார் வழிபாடு நினைத்தவர் சேவர் செய்களத்தின்னமே. சிவாய நமக்கு சிற்றம்பலம். திருவடி வணக்கையா. வாரமாய் வழிபாடு. வாரம் என்பது அன்பு. அன்பினாலே வழிபட்டால் நாம் என்ன அவருடைய திருக்கழலை சேரலாம் என்று சொல்கிற பாட்டு. அடுத்து பறக்கினார் படுவெண் தலை. 9. வாங்கம்மா பரமேஸ்வரியம்மா. வாங்கம்மா. சிவாயனம் ஐயா. ஐயா 10 தானுங்க ஐயா. 9 நான் பறக்கினார் படுவெண் தலை. 9வது. சிவாயனம். பறக்கினார் படுவெண் தலையில் பலி விரக்கினான் உரை வேர்காட்டூர். அரக்கனான்மை அடரப்பட்டானேரை நெருக்கினானை நினைமினே. அரக்கனான்மை அடரப்பட்டானேரை நெருக்கினானை நினைவினே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அரக்க நான்மை என்பது அவனுடைய 10 தலையினாலே கொண்ட ஆணவம். அதை சிறுவிரலாலே நெருக்கினான் என்று சொல்கிறார். வாழ்க. அடுத்து 10வது பாட்டு மாறிலா மலரானோடு. பட்டமால்மா. வாங்கம்மா. சிவாய நம. மாறிலா மலரணானொடு மாலவன் வேலரான் உரை வேற்காடு. ஏரிலா மொழியே மொழியாவிழில் ஊரினார்க்கில்லை குற்றமே. சிவாய நம. ஈரிலா மொழி என்பது பெருமானுடைய திருநாமாக நமச்சிவாய. அதை சொன்னால் நமக்கு எந்த விதமான குற்றமும் வராது என்று சொல்கிற பாடல். அடுத்து திருக்கடைக்காப்பு வெண்டமாம் பொழில் வேற்காடு. 11. விண்டமாம் பொழில் சூழ் திரு வேற்காடு கண்டு நம்பன் கலல் பேணி சண்பை ஞான சம்பந்தன செந்தமிழ் கொண்டு பாட குணமாமே. திருச்சிற்றம்பலம். பெருமான ஞான சம்பந்தருடைய தமிழை சொன்னால் நம்முடைய குணங்கள் நல்ல குணங்களாக அமையும் என்பதை
கொண்டு பாட குணமாமே, நற்குணம் அமையும் என்பது பதிக பலனாக இருக்கிறது. வாழ்க. அடுத்து 58வது பதிகம் திருக்கரவீரம். இதுவும் பழந்தக்கராக பண்ணிலே அமைந்தது. காவியினுடைய தென்கரையிலே 91வது பதிகமாக கும்பகோணம் திருவாரூர் சாலையிலே அமைந்துள்ளது என்று சொல்கிறார்கள். கரவீரநாதர் என்றும் பிரத்யட்ச மின்னம்மை என்றும் சாமி அம்பாள் பெயரு. இது இதற்கான பெரிய புராண பாடல் 573. நன்றிங்கய்யா. நீடு திருவாஞ்சியத்தில் அமர்ந்த முக்கண் நீளமிட தருமணியை வணங்கி போற்றி பாடொலி நீர் தலையாலங்காடு மாடே பரமர் பெரு வேலூரும் பணிந்து பாடி நாடு புகழ் தனிச்சாத்தங்கூடியில் நன்னி நம்பர் திருக்கரவீரம் நயந்து பாடி தேடுமறை கரியார்தம் விளமர் போற்றி திருவாரூர் தொலை நினைந்து சென்று புக்கார் திருவாரூர் தொலை நினைந்து சென்று புக்கார். திருச்சிற்றம்பலம். அப்ப திருவாரூரை சுற்றி உள்ள அந்த திருவாரூரை சுற்றி உள்ள பல பேரு காவிரி தென்கரங்களை தரிசித்த போது இந்த கரவீரத்தையும் பணிந்து பதிகம் பாடினார் என்று சேக்கிழார் பெருமான் சொல்கிறார். முதல் பாடல் அறியும் நம்பினை. சித்ராமா முதல் பாடல் பாடுங்கம்மா. அறியும் நம்பினை உள்ளன வாசர வரிகொள் மாமணி போல் கண்டம் கரியவன் திகழும் கரவீரத்தின் பெரியவன் கழல் பேணவே கரியவன் திகழும் கரவீரத்தின் பெரியவன் கழல் பேணவே. நம்ம எல்லாருக்கும் பெரியவன் அவன் ஒருவன் தான், அவனுடைய கடல் பேண வேண்டும் என்று சொல்கிற பாடல். 2வது தங்குமோ வினை. ஐயா கணபதி ஐயா பாடல் எடுத்துட்டீங்கன்னா பாடுங்க ஐயா. அப்பா நமச்சிவாய். எத்தனையாவதுமா? எத்தனையாவது? 58வது பதிகம் 2வது பாட்டு. சரி. 1 58 2. சைவத்தில் எடுத்துக்கிறாரியா? ஆமாமா, சைவம் காட்டாதுல. அரிய நாள்வினையா? என்னங்க தலைப்பு அரிய நாள்வினையா? அது முதல் பாட்டு நீங்க 2வது பாட்டு படிங்க. முதல் பாட்டு அம்மா படிச்சுட்டாங்க, நீங்க 2வது பாட்டு படிங்க. சிவாதி சிற்றம்பலம் தங்குமோ வீரார் தடை மேலவன் திங்களுடன் கூடிய யார் திக முன்கர வீரத்தும் சங்கரன் கடல்கள் சாரமே தங்குமோவினை தாதடை மேலவன் திங்களுடன் சோம் கங்கையான் திகழும் வீரத்தம் சங்கரன் கடல் கரவே சங்கரன் காரபவே சங்கரன் தாரவே. சிவாத்த சித்தமலம். முதல் பாட்டுல பெரியவன் கடல் பேணவே என்று சொன்ன ஞான சம்பந்தம் இந்த பாட்டுல சங்கரன் கடல் சேர வேண்டும், பெரியவனுடைய பெயர் சங்கரன் என்று நமக்கு நினைவுபடுத்துகிறார். 3வது பாட்டு ஏதம் வந்து அடையா. அம்மா தமிழரசியம்மா வாங்கம்மா. சிவாயிரமையா. ஏதம் வந்தடையாயினி நல்லனே பூதம் பல்படையாக்கிய காதலான் திகழும் காரவீரத்து எம் நாதன் பாதம் நணுகவே காதலான் திகழும் கர வீரத்து எம் நாதன் பாதம் நணுகவே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. அந்த சங்கரன் தான் நமக்கு நாதன்னா தலைவன், இந்த சங்கரன் தான் நமக்கு தலைவன் என்று சொல்கிற நாதன் பாதம் நணுகவே என்று பாடுகிறார். 4வது பாட்டு
பறையும் நம்பினை. வாங்கம்மா பரிமளாம்மா. பறையு நம்பினை உள்ளன பாழ்பட மறையு மாமணி போல் கண்டம். பறையு நம்பினை உள்ளன பாழ்பட மறையு மாமணி போல் கண்டம். கரைய வளர்த்திகளும் பகராவீரத்தியம் இறையவன் கழல் வேத்தவே. கரையவன் திகழும் கரவீரத்தியம் இறையவன் கழல் ஏற்றுமே. பெரியவன் பேர் சங்கரன், அவன்தான் நமக்கு நாதன் தலைவன், அவன்தான் நமக்கு இறைவன் என்று சொல்ல 4வது பாட்டு. அடுத்து 5வது பாடல் பண்ணினான் மறை. வாங்கய்யா ராஜா ஐயா ராணி அம்மா இருவரும் வாங்கம்மா. ஐயா ராஜா ஐயா மியூட் எடுங்க. வெளியில இருக்காங்களா? ராணி அம்மா ராஜா அம்மா. பண்ணினார் மறை பாடலன் ஆடலன் விண்ணினார் மதில் எய்தமோ கண்ணினான் உறையும் கரவீரத்தை நன்னுவார் வினை நாசமே. சிவாயம். இறைவன் நினைந்தால் வினை நாசமாகும் என்று சொல்கிற பாடல். அடுத்து நிழலினார் மதி. ராணிமா. நிழலினார் மதி சூடியல் நீள் சடை அழலினார் அழல் ஏந்திய கழலினார் உறையும் கரவீரத்தை தொழவல்லார் கிள்ளை துக்கமே. கழலினார் உறும் கரவீர ஆடியோ வேணுமா? பாதியோட 2வது தட்டி நிறுத்தாங்க. ஒரு மியூட் ஆஃப் ஆயிடுத்தனும். சரி. கழலினான் உரை கரவீரத்தை தொழவல்லார்க்கு இல்லை துன்பமே. கரவீரத்தம் பெருமானை தொழுவார்க்கு துக்கமாகிய துன்பம் ஏதுமில்லை என்று சொல்கிற 6வது பாடல். அடுத்து 7 வண்டார் மும்மது. வாங்க முன்சாமி வாங்க. வண்ட மும்மதில். முன்சாமி யார் பாடுறதுயா? முன்சாமி ஐயாங்க. முன்சாமி ஐயா. வெளியில போயிட்டாரு. இல்லையா வெளியிலே போயிட்டாருயா. மியூட்ட ரிலீஸ் பண்றதுக்கு லீவ் போட்டாராட்டுருக்கு. சரி. அம்மா ஆண்டாளம்மா நீங்க படிச்சிருங்கம்மா 7வது பாடல். டக்குன்னு மாறி போச்சுங்க, கோச்சுக்காதீங்க, சாரிங்க, மன்னிச்சுங்க. வண்டர் மும்மதில் மாய்தர எய்தவன் அண்ட நாரழல் போல் ஒளிர் கண்ட நாருரையும் கரவீரத்து தொண்டர் மேல் துய தூரமே. நன்றி. தொண்டர்களுக்கு துயரெல்லாம் தூரமாக போகும்னு சொன்னார். வாழ்க. அடுத்து புனல் இலங்கையர் 8வது பாட்டு. வாங்கம்மா ஆண்டாளம்மா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். புனலிங்கையர் கோன்முடி பத்திர சிவனாரன்மை செந்தவன் கனல் வண்ணூரைகின்ற கரவீரம் என வல்லார்க்கிடரில்லையே
கணர்வல்லார் கலர் வந்துரைகின்ற கரவீரம் என வல்லார்க்கிடையில்லையே. சிவாயனம். பெருமான் உரைகின்ற ஊர் பேரை சொன்னா கூட நமக்கு இடரில்லை என்று சொல்கிற கரவீரத்து என வல்லார்க்கு இடரில்லை என்று பாடுகிறார். அடுத்து 9வது பாட்டு வெள்ளத்தாமரை. வாங்கம்மா உமா மகேஸ்வரி அம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். வெள்ளை தாமரை யானொரு மாலுமாய் செல்ல தீத்திரளாகிய கள்ளத்தான் உறையும் கரவீரத்தை உள்ளத்தான் வினை ஓயுமே. ஆக அவனை உள்ளத்தால் நினைய வினை ஓயும் என்று சொல்கிற பாடல். அடுத்து 10வது செடிய மண்ணோடு செடியமண்ணோடு. வாங்கம்மா பரமேஸ்வரி அம்மா வாங்கம்மா. அம்மா பரமேஸ்வரி அம்மா இருக்கீங்களா? இல்லையா? அவங்க மீட்டும் எடுக்கலீங்க. அடுத்து வேற என்ன அடியன் படிச்சாரையா? வெள்ளத்தாமரையானொடு மாலுமாய் வெள்ளத்தார் படிச்சாங்க. 10வது பாட்டு அடுத்தது. நன்றிங்க. செடிய மண்ணோடு சீவரத்தாரவர் கொடிய வெவ்வுரை கொள்ளன்மின் கடியவன்னுரைகின்ற கரவேர தடியவர்க்கில்லை அல்லலே. திருச்சிற்றம்பலம். கரவீரத்த அடியற்கு இல்லை அல்லல் இல்லை என்று சொல்கிறார். அடுத்து 11வது கடைக்காப்பு 11வது பாட்டு வீடலான் விளங்கும் கரவீரத்து. பாடுறேங்க ஐயா. பாடுங்கம்மா பரமேஸ்வரியமா பாடுங்கம்மா. வீடிலான் விளங்கும் கரவீரத்து எம் சேடன் மேல் கசிவால் தமிழ்நாடும் சம்ஞான சம்பந்தனன் சொல் இவை பாடுவார்க்கு இல்லை பாவமே. நாடும் தமிழ்நாடும் ஞான சம்பந்தன சொல் இவை பாடுவார்க்கு இல்லை பாவமே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பெருமானை பாட வேண்டும் என்றால் அது என்ன தமிழாக இருக்க வேண்டும். அது தமிழ் நாடு தமிழ் என்று சொல்கிறார். தமிழை நாடினால் பாட வரும். அப்படி பாடினால் நமக்கு பாவமில்லை என்று சொல்கிறார். அதனால தமிழை பாடினால் பாவமில்லை என்று சொல்கிற கடைக்காப்பு. வாழ்க. அடுத்து 59வது பதிகம் திரு தூங்கானை மாடம் என்ற பெண்ணாகடத்து பெருமான். இங்கே இதுவும் பழந்தக்கராகத்திலே அமைந்தது. விழுப்புரம் திருச்சி பாதையிலே உள்ள விருதாச்சலத்திற்கு பக்கத்துல திட்டக்குடி பக்கத்துல இருக்கிற அந்த பெண்ணாகடம். இதற்கான பெரிய புராண பாடல் 184. நன்றிங்கய்யா. ஆங்கு நாதரை பணிந்து பெண்ணாகடம் அணைந்து அருமறை ஓசை ஓங்கு தூங்கானை மாடத்துள் அமர்கின்ற ஒரு தனி பரம் சோதி பாங்கணைந்த முன்வலம் கொண்டு பணிவுற்று பரவு சொல் தமிழ் மாலை தீங்கு நீங்குவீர் தொழுமின்கள் எனும் இசை பதிகமும் தெரிவித்தார். திருச்சிற்றம்பலம். சொல் தமிழ் மாலை பாடி தீங்கு நீங்குவீர் என்று சேக்கிழார் பெருமான் இந்த பதிகத்துக்கு அறிமுகம் செய்கிறார். அதுல முதல் பாடல் ஒடுங்கும் பிணை பிறவி. அம்மா பட்டமால்மா முதல் பாடல்மா. ஒடுங்கும் பிணி பிறவிக்கே என்
பிரிவை உடைத்தாய். வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடங்கருதி நின்றீர் எல்லாம் அடிக அடிநீழ் கீழாடம் வண்ணம் கிடங்கும் அதிலும் கலாவியங்கும் கெழுமனைகள் தோறு மறையின் ஒளி தொடங்கும் கடந்தை தடங்கோயில் சேர்த்தூங்கானை மாட தொழுமின்களே. சிவாய நம. தூங்கானை மாடம் தொழுதால் ஒடுங்கும் பிணி பிறவி கேடு ஆகிய பிறப்பு இறப்பில்லாத இரவாத இன்ப அன்பை பெறலாம் என்ற வகையிலே அமைந்த பாடல். அடுத்து 2 பிணி நீர சாதல் பிறத்தல். அம்மா ராணின்னு புதுசா வந்திருக்கீங்கம்மா, பாடுறீங்களா? சரியா இதா சரிம்மா சரிம்மா சரிம்மா. ஐயா அதில் எடுத்துக்கங்க. அப்ப நீங்க 2 பேருமே ஐயா படிக்கிறையா அடியே படிங்க படிங்க. பிணி நீர சாதல் பிறத்தலிவை பிரியாத பேரின்பத்தோடு அணி நீரமேல் உலகமைகள் ஊரில் அறிமின் குறைவில்லை ஆனேருடை மணி நீல கண்டம் உடைய பிரான் மலை மகளும் தானும் மகிழ்ந்து வாழும் துணி நீர் கடந்தை தடம் கோயில் சேர் பூங்கானை மாடம் தொழுமின்களே. துணி நீர் கடந்தை தடம் கோயில் சேர் தூங்கானை மடம் தொழுமின்களே. தூங்காரை மாடத்துல பெருமான் எப்படி இருக்கான்? மணிநீல கண்டமாகவும் மலைமகளாகவும் அம்மனும் அப்பையுமாக இருக்கிறான் என்று சொன்ன பாடல். வாழ்க. 3வது பாட்டு சானாலும் வாழ்நாளும். ராணிமா. சாமும் நாளும் வாழ்நாளும் தோற்றம் இவை சலிப்பாய வாழ்க்கை ஒழித்தவம் அமராரியாதல மன்னீர் அயர்ந்தும் குறைவில்லை ஆனாருடைய ஓவான் நலங்கள் இலங்கு கொன்றை புனல் பொதி புன்சடையான் உரையும் தூமான் கடந்தை தடன் போல் சே தூங்கானை மடம் தொழுமின்களே. தூங்கானை மடம் தொழுமின்களே. அந்த சிலை பரமா சானாலும் வாழ்நாளும் தோற்றம் சலிப்பாய வாழ்க்கை பிறந்து மண்ணிலே பிறந்து இறந்து மண்ணாவதற்கு கொடுக்கின்ற சலிப்பாய வாழ்க்கை ஒழிய வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல் இது. வாழ்க. அடுத்து 4வது பாடல் ஊன்றும் பிணி பிறவி. சித்ராமா 4வது பாடல். ஊன்றும் பிணி பிறவி கேடென்றிவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம் மான்று மனங்கருதி நின்றீரெல்லாம் அனந்திரிந்து மண்ணின் மயங்காது நீர் 3 மதிலெய்த மூவாச்சிலை முதல்வர்க்கிடம் போலும் முகில் தோய் கொடி தோன்றும் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை ஆடம் தொழின்களே. பிணி பிறவி கேடு இல்லை என்று பிறப்பிறப்பில்லாத வாழ்க்கை அமைய வேண்டும் என்ற வகையிலே அமைந்த பாடல். வாழ்க. மயல் தீர்மை இல்லா. 5வது ஐயா முனுசாமி ஐயா வாங்க. மயல் தீர்மை இல்லாத தோற்றமில்லை மரண தொடு ஒத்து அழியும் மராதல வியல் தீர மேலுலகம் எய்தலுரின் மிக்கொன்றும் வேண்டா விமலனிடம் உயர் தீர ஓங்கிய நாமங்களா போவாது நாளும் அடிப்பரவல் செய்
துயதீர் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே. உயர்தீர நாமங்களால் ஓத என்று சொல்லி நமச்சிவாய்ந்த பெருமானுடைய திருநாமத்தை ஓத நம்முடைய துயர்கள் தீரும் என்று சொல்கிற பாடல். பன்னீர்மை குன்றி 6வது. அம்மா வாங்கம்மா, உமா மகேஸ்வரிம்மா வாங்கம்மா. பரப்புறேன், நான் பாடி போயிட்டுமா? சரிம்மா, பாடிட்டு கிளம்புங்க. பன்னேமை குன்றி செவி கேட்டிலா அடர் நோக்கில் கண் பவளம் நிற நல் நீர்மை குன்றி திரை தோளோடு நரை தோன்றும் கால நம காதல் முன் பொன்னீர்மை துன்ற புறந்தோன்றினர் உடல் போதிர்ந்த புன்சடையினான் உறையும் தொல்நீர் கடந்தை தடங்கோயில் தூங்கானை மாடம் தொழுதிங்களே. தொல்நீர் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமென்களே. நன்றி ஐயா. நான் காஞ்சிபுரம் போன குழந்தைங்களை இருந்தாங்க. சரிம்மா. பன்னீர்மை குன்றி செவி கேட்கலா என்று புலன் வழி சென்று இல்லாமல் நாம் அருள் வழி சென்று வழிபட வேண்டும் என்ற வகையில் அமைந்த பாடல். வாழ்க. இறையூன்களோடு இடுக்கண் எய்தி. அம்மா வாங்கம்மா, உமா மகேஸ்வரிம்மா. இறைவூன் துகளோடு இடுக்கண் எய்தி இழிப்பாய வாழ்க்கை ஒளியத்தவம் நிறைவுன் நெறி கருதி நின்றீரெல்லாம் நீள்கடலே நாளும் நினைமின் சென்னி திரை சூழலங்கள் இளங்கும் கொன்றை பிணையும் பெருமான் பிரியாத நீர் துறை சூழ் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமீன்களே. துறை சூழ் கடந்தை தடம் கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமீன்களே. பெருமானுடைய கடலை நாளும் நினைமின்கள் என்று சொல்லுகிற இந்த அருமையான பாட்டு. அடுத்து பல்விழுந்து நாத்தளர்ந்து. வாங்கம்மா, ஆண்டாளம்மா வாங்கம்மா. சிவாய நமையா. திருச்சிற்றம்பலம். பல்வீணாத்தளன் மெய்வில் வாடி பழிப்பாய் வாழ்க்கை ஒழித்தவம் இல் சூழிடங்கருவி நின்றீரெல்லா நிறையே பிரியா தெழுந்து போதும் கல் சூழரங்கன் கதர் செய்தான் கதலியும் நானும் கருதி வாழும் தொல் சீர் கடந்தை தடங்கோயில் சேர் தூங்கானை மாட தொழுமின்களே. தூங்கானை மாட தொழுமின்களே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாமி நம்ம கிடக்கிற பல்லும் நாவும் நம்மளோட இல்லை. அது ஒரு நாளைக்கு பல்லு விழுந்துரும், நான் தளர்ந்துரும். அதுக்கு முன்னாடி இறைவனை தொழுது விட வேண்டும் என்று சொல்கிற பாடல். வாழ்க. நோயும் பிணியும் மருந்தும். அம்மா பரமேஸ்வரி அம்மா. சிவாயனமையா. நோயும் பிணியும் அருந்துயரமும் நுகருடைய வாழ்க்கை ஒழியத்தவம் வாயும் மனம் கருதி நின்றீரெல்லாம் மலர்மிசைய நான் முகனும் மண்ணும் வெண்ணும் தாய அடி அளந்தான் காண மாட்டா தலைவர்க்கு இளம் போலும் தன் சோலை விண்தோயும் கடந்தை தடம் கோயில் சேர் தூங்காதை மாடம் தொழுமின்களே. தோயும் கடந்தை தடம் கோயில் சேர் தூங்கானை மாடம் தொழுமின்களே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா.
நோயும் பிணியும் அருந்துயரம். நல்ல சொல்ல பிரிச்சு படிச்சேன். நான் மருந்துன்னு படிச்சுட்டேன் அவசரத்துல. ஆனா நோயும் பிணியும் அருந்துயரம்னு படிச்சாங்க. நம்ம இடத்துல இருக்க அருந்துயர் எது? நோய் ஒண்ணு, பிணி ஒண்ணு. நோய் என்பது உடலை பற்றியது, பிணி என்பது உயிரை பற்றிய சொல்லுவாங்க. இந்த 2 துயரம் போனோன்னு ஞான சம்பந்த பெருமான் பாடுகிறார். வாழ்க. அடுத்து பகடூர் பசினாலிய 10வது பாட்டு. ஐயா கணபதி ஐயா வாங்க ஐயா. சிவாதி சிதம்பரம் 1:59 10. பகடூர் சிவாதி சிதம்பரம். அதான் 10வது பாட்டு. பகடூர் பகடூர் பசநவியே நோய் வருவதால் பழிவாய வாழ்க்கை எழில் தவம் முகடூர் மயில் கடிந்த செய்கையார்மோ முழுவதவரையார்மோ நாடி சொன்ன தெளித்த பொய்மொழிகள் தேர வேண்ட திருந்திடை முந்தானோ பொழுதி வாழும் நுகுதுகள் தீர்கடந்தை தடங்கோயில் சேர் சோங்கடை மாடோ பெண்களே துகள் நீர் கடந்தை தடங்கோயில் சேர் சோகடை மாடோ பெண்களே சோகடை மாடோ பெண்களே. சிவாதி சித்தம். நன்றி ஐயா. தூங்கானை மாடத்தை தொழுதால் நமக்கு பசியும் போகும் பிடியும் போகும் என்று சொல்கிற அந்த 10வது பாட்டு. அடுத்து திருக்கடைக்காப்பு மன்னார் முழவதிர. வாங்கம்மா தமிழ் அரசியம்மா வாங்கம்மா. சிவாயனமையா. மன்னார் முழபதிரும் மாடவீதி வயல் காழி ஞான சம்பந்தன் நல்ல பெண்ணாகடத்து பெரும் கோயில் சேர் விரை உறிஞ்சும் தூங்கானை மாடம் மேயான் கண்ணார் கழல் பரவு பாடல் 10 கண்ணார் கழல் பரவு பாடல் 10 கருத்துணர கற்றாரும் கேட்டாரும் போய் விண்ணோர் உலகத்து மேவி வாழும் விதியதுவே ஆகும் வினையுமாமே. கண்ணார் கழல் பரவு பாடல் 10 கருத்துணர கற்றாரும் கேட்டாரும் போய் விண்ணோர் உலகத்து மேவி வாழும் விதியதுவே ஆகும் வினையுமாமே. திருச்சிற்றம்பலம். நம்முடைய திருமுறைக்கு என்ன சிறப்புன்னா, அதை கற்றாலும் புண்ணியம் கேட்டாலும் புண்ணியம். கற்றாரும் கேட்டாரும். ஆனா கற்கும் போதும் கேட்கும் போதும் ஒரு நிபந்தனை என்ன கேட்டா, அதை கருத்துணர கற்றல் கருத்துணர கேட்டல். கருத்துன்றது இப்ப அந்த சொல்லுடைய பொருள் அறிஞ்சு கற்பது என்பது மட்டுமல்ல, கருத்தாகி அந்த தூங்கானமனத்தை பெருமான் தான் நமக்கு கருத்தா இருக்கிறான் என்று கற்க வேண்டும். அப்படி கற்றாலும் இல்ல கற்க முடியலனா கேட்டாலும் அது நமக்கு பலன் என்பதை சொல்கிறார். ஆக இங்க கருத்தா இருப்பது பெண்ணாகடத்து தூங்கானை மாடத்து பெருமான் என்று சொல்லி அந்த பதிக பலன் சொல்கிறார். வாழ்க. இப்பொழுது அடுத்து இன்னொரு பதிவு படிக்கலையா இல்லையா? திருத்தோணிபுரம் சீர்காழின்னு சொல்லுவாங்க. பழந்தக்கராக பண்ணிலை அமைந்தது. காவிரியினுடைய 14வது தலமாகிய சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரங்களுக்கும் இடைப்பட்ட அது தோணிபுரம் என்ற பெயரிலே 12 பெயர்ல இப்போ தோணிபுரம் ஒன்று. இதற்கான பெரிய புராண பாடல் திருஞான சம்பந்தருடைய புராணத்துல 1154 1154
வந்தவரை எதிர் எடுத்துக்கிறீங்க. திருச்சிற்றம்பலம். வந்தவரை எதிர்கொண்டு மனம் மகிழ்ந்து சண்பயர்கோன் அந்தமில் சீரடியார்கள் அவரோடும் இனிதமர்ந்து சுந்தர ஆரணங்கினுடன் தோணியில் வீற்றிருந்தாரை செந்தமிழின் பந்தத்தால் திருப்பதிகம் பல பாடி. அந்த புண்ணிய 16 வயதிலே எல்லா தலங்களையும் வளம் வந்து கடைசியில சீர்காழில அமர்ந்திருக்க போது அடியார்களோடு சேர்ந்து பல பதிகங்களை பாடினார். அதிலே இது ஒரு பதிகம் என்று அடையாளம் காட்டுவார்கள். அந்த பாடல் வண்டரங்க பூனல் கமல மது மாந்தி படையினோடும் ஒன்றரங்க விசையாடும் அழியரசே ஒளி மதிய துண்டரங்க பூண்மார்வர் திருத்தோணி புறத்துறையும் பண்டரங்கற்கென்னிலைமை பரிந்தொருகால் பகராயே பண்டரங்கற்கென்னிலைமை பரிந்தொருகால் பகராயே என வண்டுகளை பெருமானிடத்திலே தூது விடுகிற மாதிரி அமைந்த பதிகம். வாழ்க. அடுத்து 2வது பாட்டு எரிசுரவ கழிக்கான. வாங்கம்மா சித்ராமா. எழிசுரவங் கழிக்கானல் இளங்குருகே என் பயலை அழிவுறாது ஒழியதுவும் அருவினையேன் பயனன்றே செரி சீரார் பதம் ஓதும் திருத்தோணி புறத்துறையும் வெறி நீரார் மலர்கண்ணி வேதியர்க்கு விளம்பாயே செரி சீரார் பதமோதும் திருத்தோணி புறத்துறையும் வெறி நீரார் மலர்கண்ணி வேதியர்க்கு விளம்பாயே. நன்றிங்க. இது ஒரு அகத்துறை பாடலாக என்னுடைய குறையை கொண்டு போய் வேதியராகிய தோணியப்பருக்கு சொல்லணும். வேதியர் என்ற சொல் யாரை குறிக்கிறீங்க? தோணியப்பரை குறிக்கிறது. அவரிடத்துல போய் சொல்லுங்கன்னு சொல்றாரு. வாழ்க. 3வது பாட்டு பலர் படன கேட்டு வந்து பலர் படன கோட்டகத்து. நன்றிங்க. பண்பலன கோட்டகத்து வாட்டமிலா செஞ்சூட்டு கண்பகத்தின் வாரணமே கடுவினையேன் ஒரு பயலை செண்பகம் சேர் பொழில் புடைசோ திருத்தொணிபுரத்துறையும் பண்பனுக்கென் பரிசுரைத்தால் பலியாமோ மொழியாயே. பண்படன கோட்டம் என்பது பண்படுத்தப்பட்ட வயல்கள். அந்த வயல்களில் விளையிற செஞ்சூட்டு ஆகிய நெல்லுன்னு சொல்லுவாங்க சில பேர் தர்பைன்னு சொல்லுவாங்க. இத நெல்லையும் குறிக்கும். செஞ்சூட்டு என்பது நெல்லையும் குறிக்கும் தர்பையும் குறிக்கும். இருவிதமா பொருள் சொல்லுவார்கள். வாழ்க. காண்டகைய 4வது பாட்டு. அம்மா செண்பகலி அம்மா வாங்கம்மா. வெளியில இருக்கேன் ஐயா. கேட்ட புண்ணியம். வாழ்க. ஐயா முனிசாமி ஐயா வாங்கய்யா. காண்டகைய செங்கால் உன் கழினாராய் காதலால் பூந்தகைய முளைமெலிந்து பொன் பயந்தான் என்று வளர் சேந்தகைய மணிமாட திருத்தோணி புறத்துறையும் ஆண்ட கையார்கின்றே சென்றடி அடி அறிய உணர்த்தாயே சேந்தகைய மணிமாட திருத்தோணி புறத்துறையும் ஆண்ட கையற்கின்றே சென்று அடி அறிய உணர்த்தாயே. ஆக முதல்ல வண்ட தூது விட்டார். இப்ப நாரைய தூது விடுகிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க. 5வது பாரேரே எனை ஒரு கால். அம்மா ராணி அம்மா இருக்கீங்களா? ராஜா ராணி ஐயா பொறுப்பாங்களா இருக்காங்களான்னு தெரியல. நெட்ல ஆனா இருக்காங்க. பாராரே எனை ஒரு கால் தொழுகின்றேன் பாங்கமைந்த காராரும் செழு நிறத்து
பவளக்கால் கபோதங்கால் தேராகும் நெடுவீதி திருத்தோணி உரத்துறையும் நீராறும் சடையாருக்கு என் நிலைமை நிகழ்த்தீரே. நீராறும் சடையாருக்கு என் நிலைமை நிகழ்த்தீரே. போன பாட்டுல நாரையை தூது விட்டு கபோதகங்கள் புறாவை தூது விடுகிறார் என்று சொல்ல அமைந்த பாடல். வாழ்க. சேற்றெழுந்த மலர்கமல சேற்றெழுந்த மலர் கமலம் செஞ்சாலி கதிர் வீச வீற்றிருந்த அன்னங்கால் பின்னோடு மண்மறைகள் தோற்றுவித்த திருத்தோணிபுரத்து ஈசன் துலங்காத கூட்டுழைத்த திருவடியே ஓருமா கூறீரே. தோற்றுவித்த திருத்தோணிபுரத்து ஈசன் துலங்காத கூற்றுடைத்த திருவடியை கோடுமா கூறீரே. திருச்சிற்றம்பலம். ஞானப்பால் உண்டு இறைவனை எப்படி ரசித்தார் அது மாதிரி இயற்கையும் ரசித்தார். அந்த ரசித்த வகையிலே அவர் கண்ணிலே பட்ட வண்டுகளை அழைக்கிறார், நாரைகளை அழைக்கிறார், கபோதம் என்ற புறாவை அழைக்கிறார். இந்த பாட்டுல அன்னங்களை அழைத்து தூது விடுகிறார். வாழ்க. அடுத்து 7வது பாட்டுல முன்றில் வாய் மடற்பெண்ணை. வாங்கம்மா உமா மகேஸ்வரி அம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மூன்றில் வாய் மடப்பெண்ணை குறும்பை வாழ் முயங்கு சிறை அன்பில் கால் பிரிவுறு நோய் அறியாதீர் மிக வல்லீர் தென்றல்லார் புகுந்துளவும் திருத்தோணிபுரத்து உரையும் கொன்றை வாசடையார்க்கு என் கூர் பயலை கூறீரே. தென்றல்லார் புகுந்துளவும் திருத்தோணிபுரத்து உரையும் கொன்றை வாசடையார்க்கு என் கூர்வு பயலை கூறீரே. அன்னங்களை அடுத்து அன்றில் பறவைகளை தூது விடுகிறார். வாழ்க. அடுத்து பானாறு மலர்ச்சூதர். ஆண்டாளம்மா 4வது பாட்டு. சிவாய நமய்யா. பாடுங்கம்மா. பானாரே மலர் சூத பல்லவங்கள் அவை கோதி ஏனோர்க்கும் இனிதாக மொழியும் எழியே விளங்குயிலே தேனாரும் பொழில் புடைசூர் திருத்தோணி புறத்தமரர் கோணாரை என்னிடக்கே வாரோங்கார் கூவாயே. தேனாரும் பொழில் புடைசூர் திருத்தோணி புறத்தமர் கோணாரை என்னிடக்கே வாரோர்கார் கூவாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய நம. இந்த பாட்டுல குயிலை கூவிடுகிறார். வாழ்க. குயில் என்று சொல்லி குயிலே கூவாயேன்னு பாடார். வாழ்க. நற்பதங்கள் மிக அறிவாய். 9வது பாட்டு. வாங்கம்மா பரமேஸ்வரி அம்மா. சிவாயனம் ஐயா. சிவாயனம் ஐயா. சிவாயனம் பாடுங்கம்மா. 9வது பாட்டு. நல்பதங்கள் மிக அறிவாய் நான் உன்னை வேண்டுகின்றேன் பொற்பமைந்த வாயலகில் பூசை நல்லாய் போற்றுகின்றேன் சொல்பதம் சேர்மறையால திரு தோணி புறத்து உரையும் வில் பொலி தோல்விகிதனுக்கு என்மை பெயலை விளம்பாயே சொல்பதம் சேர்மறையால திரு தோணி புறத்து உரையும் வில் பொலி தோல்விகிதனுக்கு
என் மெய்ப்பயலை விளம்பாயே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. பூவை நல்லா என்று நாகனவாய் பறவையை தூது விடுவதாக அமைந்த பாட்டு இது. வாழ்க. சிறையாரும் மடக்கிளிய. வாங்கம்மா பட்டமால்மா. சிறையாறு மடக்கிளியே இங்கே வா தேனோடு பால் முறையாலே உணத்தருவன் மொய்பவள தொடுதரள துறையாரும் கடற்தோணி புறத்தீசன் உளங்குமிலம் பிறையாளன் திருநாம எனக்கொரு கால் பேசாயே. சிவாய நம. ஓதுவாமூர்த்திகள்லாம் இந்த பாட்டை தான் ரொம்ப ரசிச்சு தாளம் போட்டு பாடுவாங்க. திரையாரும் மடக்கிளியன்னு. அதனால ஐயா ஒரு வாட்டி பாடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சாம்பசிவா அதே பாடல பாடியா? ஆமாங்க. சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா தேனொடு பால் முறையாலே உணத்தருவேன் மொய்பவள தொடுதரடம் துறையாரும் கடத்தோணி புறத்தீசன் துலங்குமிலம் பிறையாளன் திருநாமம் எனக்கொரு பேசாயே. பிறையாளன் திருநாமம் எனக்கொரு பேசாயே. தெச்சிட்டோம்யா. பொதுவாகவே ஓதுவாமூர்த்திகள்லாம் ஒரு பதிகத்தை தான் முதல் பாட்டுக்கு கடைசி பாட்டு பாடுவாங்க. ஆனா இந்த பதிகத்துல மட்டும் 9வது பாட்டை எல்லாரும் ரசிச்சு பாடுவாங்க. அதே 9வது பாட்டு மட்டும் ஏன் ரசிச்சு பாடுறாங்க? 10வது பாட்டு இது இல்லையா? 10வது பாட்டை ரொம்ப ரசிச்சு பாடினாங்க. அவரு இந்த தர்மராயிட்ட கேட்டேன். ஏன்னா அவர் தான் ஓதுவாமூர்த்தில ரொம்ப உயர்ந்தவர் அல்லவா? அவர்கிட்ட போய் கேட்டேன், டே அந்த பதிகத்தை எல்லாம் படுறாரு, என்ன படிச்ச என்ன ஏன் தெரியும்னாரு. எல்லா பறவையும் கூப்பிட்டாரு, ஒண்ணுமே தரல. ஆனா கிளிக்கு மட்டும் தேனோடு பால் தராரு, அதனால பாண்டாரு. சிறையாரும் மடக்கிளியே இங்கேவா தேனோடு பால் முறையாக உணத்தருவேன். எந்தெந்த பறவையை கூப்பிட்டாரு? கபோதகங்காடு அந்த புறாவை கூப்பிட்டாரு, நாரைய கூப்பிட்டாரு, அப்புறம் எல்லாத்தையும் கூப்பிட்டாரு. ஆனா கிளிக்கு மட்டும் தேனும் பாலும் தராரு. அதான் தேனும் பாலுக்காக பாடுறதையா பாடுறாரு. வாழ்க வாழ்க. அடுத்து போர் மிகுத்த வயல் தோணி. சித்திரம் இருக்காங்களா? கடைசி பாட்டு இருக்காங்க. போர் மிகுந்த வயல் தோணி புறத்துறையும் புரிசடையும் கார் மிகுந்த கரை கண்டத்து இறையவனை வன்கமல தார் மிகுத்த வரை மார்பன் சம்பந்தன் உரை செய்த சீர்மிகுத்த தமிழ் வல்லார் சிவலோகம் சேர்வாரே. தார்மிகுத்த வரை மார்பன் சம்பந்தன் உரை செய்த சீர்மிகுத்த தமிழ் வல்லார் சிவலோகம் சேர்வாரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. தமிழ் என்றால் சிவம், சிவம் என்றால் தமிழ். அதனால சீர்மிகுத்த தமிழ் வல்லார் என்று சொல்லி அந்த சீர்மிகுத்த தமிழை வல்லவர்கள் சிவலோகம் சேர்வர் என்று பெருமான் கடைக்காப்பு. வாழ்க. இதோட முடிச்சுக்கலாம். வாழ்த்து சொல்லி நம்ம ஈவினிங் பார்க்கலாம். நன்றிங்க. முடிச்சிடலாம் ஐயா. பொண்ணு சொல்பட சொல்லி வாழ்த்து சொல்லிடுங்க. அம்மா சித்ராம்மா பொண்ணு சொல் பாடிடுங்கம்மா. நஞ்சமர் கண்டத்தன் அண்டத்தவர் நாதன் மஞ்சு தோய் மாடமணி உத்தர கோசமங்கை அஞ்சோலாள் தன்னோடும் கூடி அடியவர்கள் நெஞ்சுளே நின்றமுதம் ஊறி கருணை செய்து துஞ்சல் பிறப்பருப்பான் தூய புகழ் பாடி குஞ்சமார் வெள்வளையீர் பொன்னூசலாடாமோ. துஞ்சல் பிறப்பருப்பான் தூய புகழ் பாடி
புஞ்சமார்வில் வளையீர் பொன்னூசலாடாமோ புஞ்சமார்வில் வளையீர் பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ பொன்னூசலாடாமோ. நஞ்சவர் கண்டு நீலகண்டர் இணைத்து பாடிய பாடல். வாழ்க வாழ்க. சொல்லாமே யாருங்கய்யா? ராஜா ராணி அம்மா தான் சொல்லுவாரு. நடராஜன் வாழ்த்து இருக்காங்களா? இருப்பாங்க, சொல்லிடுறையா. நான் இதை சொல்லிடுறையா. அன்பர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அடியார் அன்பர்கள் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி நிகழ்ச்சியிலிருந்து இனிதாக விடைபெறுவோம். இன்று நாம் பண்டைய மரபான மாயை தனி உதரவும் வல்வனையை சுடவும் மலம் சாய அமுக்குமாக பன்முறை தலைமுறையை பாடியவாறு என்று அழைக்கப்படும் வரலாற்று முறை ஆகிய 3 தகவலுடன் பாராயணத்தை தொடர்ந்து பாடி வருகிறோம். அந்த வகையில் இன்று 4 பாடல்களை நாம் பதித்துள்ளோம். மீண்டும் இன்று இரவு பெரிய புராண நிகழ்ச்சியில கலந்து கொள்ளும் முன்பு வாழ்த்து. ஐயா ராஜா ஐயா ராணியம்மா பாடுங்க. சிவாயனம் 7 தலைமுறை இந்த வகையெல்லாம் பாட போறோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாரும் குறைவில்லை கண்ணில் நல்லது அகுதுரும் கழுமல வளநக பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் அஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பரென்பவர்க்கே தனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குடம் வாழ்க செல்வி ஏரிய மஞ்சை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம் வான்மியில் வளாது பெய்க மலைவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறையில்லாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி எல்லா பிழையும் நினையா பிழையும் நினைந்தெழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சியே கம்பனே உலகலாமலும் போதற்கரியவன் நிலவுலாகிய நீர்மலவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவார் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவார் வாழ்க அந்தனர் வானவராயினும் வீழ்க தன்முதல் வேந்தனும் ஓங்குக ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க வையகமும் திருச்சிற்றம்பலம். சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மீண்டும் இரவு 9:50க்கு அந்த திருத்தொண்டத்தோட சந்திப்போம். வாழ்க. வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். நன்றிங்க நன்றிங்க. நன்றி. விடைபெறலாம்.